ஒரே விஷயம் என்னன்னா, பராசக்தி என்னதான் நல்ல கண்டென்ட்டாவே இருந்தாலும் ஜனநாயகம் அடிக்கிறதுக்கு இன்னும் ஒருத்தர் பிறந்ததான். அதான் நான் சொல்ற ஒரு விஷயம். அதான் வந்து பராசக்தியும் டிஎம்கேக்கும் அவ்வளோ ஒரு லிங்க் இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், சிவாஜி கணேசன் சார் நடிச்ச பராசக்தி படத்தோடைய அந்த ஒரு டச் வந்து பார்த்தோன்னா கருணாநிதி அவர்கள் வந்து இந்த படம் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த டச்சுன்றதுனால அந்த பராசக்தின்ற பேர் அவங்களுக்கு ஒரு லிங்க்ல இருக்கலாம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா திராவிடத்தையும் வந்து பார்த்தோன்னா அந்த படம் பேச தான் செய்யும். சீரியஸ்லி அதை பொறுத்த வரைக்கும் நல்லாவே தெரியுது. ஹிந்தி எதிர்ப்பு அந்த அந்த இதை பற்றி பேசியிருக்காங்க. சுதா கோங்கரா வந்து ஸ்டோரி வந்து திராவிடத்தில் நிறைய எடுப்பாங்க. அது என்ன இந்த படத்துலேருந்து சொல்லி வச்சுக்கிறாங்க. பட் ஆனால் நம்ம சூரரை போட்டுற மாதிரி ஒரு படம் நான் எதிர்பார்த்தேன் சிவகார்த்திகேயன் வச்சு. பட் ஆனால் இந்த இதுவும் ஒரு அரசியல் சட்டையாகிற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹிந்தி வந்து தேசியமயமாக்கிறது அந்த மாதிரி சொல்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஹிந்தியெலாம் நீங்கள் தேசியமயமாக்க முடியாது. ஏன்னா தமிழ் எப்போ பிறந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. தமிழ் எப்போ பிறந்துச்சுன்னு தெரியாதமே எப்படி ஹிந்தி வேணும் தெரிஞ்சுனீங்க. ஃபாரின்லாம் இன்னும் அவங்கவுங்க லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க. சைனீஸ்லேயும் அவங்கவுங்க லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க. உனக்கு ஹிந்தி பேசணும்னு தோணுச்சுன்னா பேசு, இல்லைன்னா விட்டுட்டு போ, உன் லாங்குவேஜில் இருந்துட்டு போ. அந்த மாதிரி தான் எனக்கு யோசிக்க தோணுது. மற்ற படமாக பார்க்குறப்ப சிவகார்த்திகேயன் வந்து ரெண்டு பக்கமும் இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வேலையை காப்பாற்றுறதுக்கோசம் ஹிந்தியை கற்றுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமேட்டு அவங்க தம்பி வந்து அதர்வா அதுக்கப்புறமேட்டு அதர்வா வந்து அந்த ஹிந்தி எதிர்ப்புக்கு போராடுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமேட்டு அதர்வாக்கு ஏதோ ஒன்று நடந்துரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு சிவகார்த்திகேயன் உள்ள வந்து ஜெயம் ரவி மோகன் ரவி மோகனை எதிர்க்க மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் தான் ஹிந்தி உள்ளே கொண்டு வர மாதிரி அந்த நிறையா ஜாதி எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ளே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் தெரியுது. ஆக்சுவலாக எனக்கு சுதா கோங்கரா மூவிலேயே வந்து பார்த்தோன்னா உமன்ஸ்க்கான அந்த ஸ்கோப் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அந்த ஆஸ்பெக்டில் பொறுத்தவரை ஸ்ரீலீலாவுக்கு இது ஒரு செம்ம ரோலாக இருக்கும் அப்படின்னு எனக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ இது படம் பார்க்கும்போது தெரியாது. ஸோ அவங்க படத்தில் மெயினாக உமன்ஸுக்கு தான் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கேரக்டர் கொடுப்பாங்க. உடனே அதெல்லாம் நீங்கள் 200 கோடின்னு கூட எழுதலாம். ஏன்னா அவங்க சீக்கிரமாக பண்ணி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக தானே வேலை பார்க்குது இறங்கி. ஒருத்தரை வந்து ஒரு ஆக்டர் உச்சத்துலேருந்து வெளிவர்றான்னு சொல்கிறார். அவரை தூக்கி போட்டு மெதிக்கலான்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் உள்ள இறக்கி விட்டுருக்காங்க. எத்தனை கோடி அடிக்கும்? நம்பர் ஸ்கவுட் கேட்டுவாங்களா? 1000 கோடி கேட்டாங்க. இல்லை, அவங்க 2000 கோடி கண்டிப்பாக காட்டிடுவாங்க. ஏன்னா அவங்க டிவிலே போட்டு ஓட்டி கூட காமிச்சிருவாங்க. எப்படியும் பிளாக்ல நிறையா போவோம். இந்த படங்கள் டிக்கெட் கிடைக்காம அந்த படத்துக்கு போயிடுவாங்க. போயிடும் கணக்கு காட்டிடுவாங்க. ஒரு மாதிரி காட்டி தான் ஆகணும், வேற என்ன பண்ணுறது. ஏன்னா அதுக்கு தானே வந்து இந்த படத்தோட இறக்கியிருக்காங்க. இந்த படத்தோட கதை வந்து இந்திய எதிர்ப்பு கதை. ஸோ அப்படின்றதுனால 1960 காலகட்டத்தில் வந்து போகிறாங்க. இந்திய எதிர்ப்பு அப்படின்னா இங்கே ஆப்வியஸ்லி வந்து டிஎம்கே கட்சி அது வந்து பெரிய வந்து பறைசாட்டினாங்க அந்த ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இப்போது இந்திய எதிர்ப்பு அப்படின்னு வரும்போது 1960 நடக்கும்போது இதில் வந்து எந்த கட்சி வந்து இங்கே இந்தி திணிச்சிச்சு, அதாவது நம்ம தெற்கு சைடில் வந்து எந்த கட்சி வந்து இந்தி திணிச்சது அப்படின்னா வந்து காங்கிரஸ் கட்சி. இதில் வந்து இந்த விஷயத்த அவங்க உண்மையாக வந்து அப்படியே ஆணித்தரமாக அடித்து சொன்னாலும் இவங்களுக்கு டிஎம்கே சைடு வந்து கொஞ்சம் பேக் சைடு ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. காரணம் ஏன்னா இப்போ அவங்க கரண்ட்டில் டிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து காங்கிரஸ் கட்சி இல்லைப்பா அப்படின்ட்டு ஒரு பவுடர் மாதிரி அடிச்சுட்டு நான் வந்து பிஜேபி எதிர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் பிஜேபியும் மல்லுக்கு வருவாங்க. 1960 நாங்களும் அவங்கள வந்து இந்தி வந்து திணிச்சோம், காங்கிரஸ் தானே திணிச்சிச்சு, நீங்கள் ஏன் வந்து மக்கள்கிட்ட வந்து மாற்றி சொல்கிறீங்க, எதுக்கு வந்து பாலிடிக்ஸ் வந்து வேறு மாதிரி மாற்றுறீங்க அப்படின்றத வந்து இவங்க வந்து உண்மையை சொன்னாலும் இவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிருக்கும், பொய்யை சொன்னாலுமே இவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிடும். இவங்களாம் வந்து யார் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சூப்பராக நடிச்சிருப்பா அப்படின்னு கேட்டால் சிவகார்த்திகேயனுக்கு அப்புறம் வந்து ஜெயம் ரவி மோகன் அவர் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து வில்லன் ரோலில் ஒரு எம்ஆர் ராதா கெட்டப்பில் ரொம்பவே சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு. அவரோட தம்பி ரோலில் வந்து அதர்வா வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வந்து நடிச்சிருக்காரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் ரோலில் வந்து பார்க்கலாம் அப்படின்றத வந்து நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் இன்னொரு ஸ்ட்ராங் பில்லர் யாராக இருப்பாங்கன்றது என்னோட ஒப்பீனியன்னா ஜிவி பிரகாஷ். அவரோட மியூசிக் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருடைய காம்பினேஷன் சிவகார்த்திகேயன் அவருடைய காம்பினேஷனில் வந்து அமரன் படத்தை வந்து தூக்கி டாப்பில் நிப்பாட்டினது வந்து அவருடைய மியூசிக் அப்படின்றது கூட வந்து சொல்லலாம். அந்த வகையில் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு இந்தி எதிர்ப்பு அப்படின்றதுனால வந்து மொழி அடிப்படையில் ஒரு இன ரீதியாக வந்து சில பேர் வந்து இது வந்து தப்பான ஒரு ஐடென்டிஃபிகேஷனும் தப்பான ஒரு ஐடியாலஜியை நோக்கி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது யங்ஸ்டர்ஸ் சைடில் நான் ஏன் சொல்கிறேன்னா, யூடியூப் சேனலில் ஒரு 10க்கு 10 ரூமில் ஒரு 20க்கு ரூமில் ஒரு ஏசி ஹாலில் ஒரு சட்டையை நான் திருப்பி போடாமல்
பல சட்டையை போட்டுக்கிட்டு என்ன வேணா வந்து பேசிட்டு நம்மளை வந்து உசுப்பேத்தி விட்டுட்டே இருப்பாங்க. அந்த உசுப்பேத்தி விடுறது எங்கே வந்து நிற்கிது அப்படின்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து என்ன மதம், அவர் வந்து என்ன ஜாதி, சுதா கோங்கரா வந்து என்ன மதம் என்ன ஜாதி அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சு இது வந்து ஒட்டுமொத்தமாக இவங்கெல்லாம் வந்து தமிழர்களே அல்ல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு 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 இன ரீதியாக வந்து மைண்ட் செட் வந்து போயிட்டுருக்கு. அது வந்து நமக்கு வந்து நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இருக்கிற காலகட்டம் வந்து 2025 காலகட்டம். ஸோ இந்த படத்தை வந்து அரசியல் ரீதியாக விஜய்க்கு அகேன்ஸ்டாக வந்து இறக்கணுன்றதை வந்து பார்த்துருக்காங்க டிஎம்கே சைடில், டான் பிக்சர்ஸ், அப்புறம் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ். ஸோ இதை வந்து அரசியல் ரீதியாக எதிர்த்தா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான செயல்னு வந்து நினைக்கிறேன். அதை விட்டுட்டு இவங்க வந்து என்னென்ன மதம், இவங்க என்னென்ன ஜாதி அப்படின்றத வந்து பார்க்கக்கூடாது அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நான் முன்னெடுத்து வைக்கிறேன். ஏன்னா ஒரு பிரச்சனையை வந்து பார்த்தோன்னா டச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஹிந்திஸ்துவம் அப்படின்ற ஒரு பிரச்சனையை கையாண்டு எடுத்திருக்கிறாருன்றது மட்டும் இந்த ட்ரைலரில் நல்லா புரியுது. அதுவும் இல்லாமல் இது மெட்ராஸில் வந்து ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் மெட்ராஸ் அப்படின்னு போடுறாங்க. ஸோ இது மெட்ராஸில் நடந்த இன்சிடென்ட் மாதிரி காட்டுறாங்க. 69 வந்து காட்டுற மாதிரி இந்த ஸ்டோரி வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தேன் அப்படின்னா, அந்த டைமுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க நம்ம வந்து இந்த விஷயத்த சொல்லக்கூடாது. ஸோ ஒரு கட்சியை வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து டைரெக்டாகவே வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் தான் இந்த படத்தில் தெரியுது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா திராவிட நாடு அப்படின்ற மாதிரி